வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிஎன்ஜி ட்ரீ வெப்சைட்டில் எப்படி ஏர்ன் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப், கோரல் ட்ரா, இல்லுஸ்ட்ரேட்டர் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற டிசைன்ஸு, அதாவது பிஎன்ஜி, பேக்ரவுண்ட்ஸ், டெம்ப்ளேட், அப்புறம் வந்து டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி டிசைன் பண்ணி அதை வந்துட்டு நம்ம பிஎன்ஜி ட்ரீ கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட் அதை வந்து ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் அப்லோட் பண்ணி அதை மற்றவங்க டவுன்லோட் பண்ணுறது மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நம்ம பிஎன்ஜி ட்ரீ வெப்சைட்டில் மற்றவங்க வந்து எப்படி அப்லோட் பண்ணியிருக்காங்க, பிஎன்ஜி, பேக்ரவுண்ட், அப்புறம் வந்து டெம்ப்ளேட்ஸ், டெக்ஸ்ட் எஃபெக்ட்லாம் எப்படி அப்லோட் பண்ணியிருக்காங்கன்றத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் கூகுளை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பிஎன்ஜி ட்ரீ அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு பிஎன்ஜி ட்ரீ வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பிஎன்ஜி, இமேஜஸ், பேக்ரவுண்ட், டெம்ப்ளேட்ஸ், டெக்ஸ்ட் எஃபெக்ட் இந்த மாதிரி இருக்க கேட்டகரிஸில் நம்ம பிஎன்ஜி இமேஜஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அதில் சம்மர் கேட்டகரி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் இப்போ சம்மர் சம்மந்தமாக என்னென்ன டிசைன்ஸ்லாம் பிஎன்ஜியில் இருக்குது அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா தெரியும். இதே மாதிரி நம்மளும் பிஎன்ஜி டிசைன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிடலாம். அதே மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் அதையும் செலக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி டிசைன்ஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி டெம்ப்ளேட்ஸும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டெக்ஸ்ட் எஃபெக்ட், டெக்ஸ்ட்டில் என்னென்ன மாதிரி டிசைன்ஸ்லாம் பண்ணி போட்டிருக்காங்கன்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய ஐடியா உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். நான் இது மூலயமா எப்படி அப்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து 270 டிசைன்ஸ் பப்ளிஷ் ஆகிருக்கு. அதில் வந்து 10,073 டவுன்லோட்ஸ் ஆகிருக்கு. டோட்டலாக வந்து $196 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஆர்ட் ஒர்க் மேனேஜ்மெண்ட்ஸ் அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோடதில் பிஎன்ஜி இமேஜஸ் ஓப்பன் பண்ணோன்னா எவ்வளோ டவுன்லோட்ஸ் ஆகிருக்கு என்னோடய பிஎன்ஜி இமேஜஸ் அப்படின்ற டீட்டெயிலாம் அதில் இருக்கும். அதே மாதிரி பேக்ரவுண்ட்ஸை செலக்ட் பண்ணி பார்த்தா தெரியும் எவ்வளோ டவுன்லோட்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த டீட்டெயிலில் இதில் இருக்கும். அதேமாதிரி டெக்ஸ்ட் எஃபெக்ட்டும் அதோட டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்கும். இப்போ என்னோடய ஏர்னிங் மேனேஜ்மெண்ட்டில் $196 96 பேலன்ஸ் இருக்குது. 100 வந்து நான் வித்ட்ராவல் பண்ணிவிட்டேன். இதில் வந்து மினிமம் வந்து 100 வந்தால் தான் நம்ம வித்ட்ராவல் பண்ண முடியும். பேபாலில் நான் வித்ட்ராவல் பண்ணியிருக்கேன் $100. அதோட ரெக்கார்டு இது. பேலன்ஸ் வந்து $96 இருக்குது. அடுத்ததாக பிஎன்ஜி ட்ரீ கான்ட்ரிபியூட்டரில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பிஎன்ஜி ட்ரீ கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க கூகுளில். அதில் கான்ட்ரிபியூட்டர் அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஜாயினஸ் அது கொடுத்தீங்கன்னா கண்டினியூ வித் கூகுள் அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களோட மெயில் ஐடி மூலமா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாயினஸ் கொடுத்தீங்கன்னா பிஎன்ஜி ட்ரீயோட அக்ரிமெண்ட்டை ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க. ரீட் பண்ணிவிட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நேம் அண்ட் ஷுவர் நேம், பப்ளிக் ஆத்தர், யூசர் நேம் அது ரெண்டையும் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து வந்து கண்ட்ரி வந்து இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்தியா செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு அடுத்ததாக உங்களுக்கு உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஐடியோட நம்பர் அதெல்லாம் இதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து கண்ட்ரி வந்து இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் நெக்ஸ்ட் 60, அப்புறம் ஐடி நம்பர், ஃபோன் நம்பர், காண்டாக்ட் இமெயில் இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அப்லோடு ஐடியில் வந்துட்டு உங்களோட ஐடி கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுக்குற மாதிரி வரும். அது கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த அக்கௌண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அடுத்ததாக நம்ம ஃபைலை எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ இதில் பிஎன்ஜி அப்லோடு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கீழே அப்லோட் சிம்பிள் இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்லோடுக்கு கீழே இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக படிச்சுக்கோங்க. அதில் இருக்கிற மாதிரி தான் நம்ம ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். பிஎஸ்டி, இல்லுஸ்ட்ரேட்டர், இபிஎஸ் ஃபைலாக இருந்துச்சுன்னா அதோட ரெசல்யூஷன் 1200க்கு 1200 பிக்சல்ஸ் இருக்கணும்.
அது வந்து ஜிப் பேக்கேஜாக நீங்கள் பண்ணிடலாம். ஒரு பிஎன்ஜி இமேஜாகவும் ஒரு ஒர்க்கிங் ஃபைலாகவும் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிவிட்டு இதில் அப்லோட் பண்ணிக்கணும். அதேமாரி பிஎஸ்டி இமேஜாக இருந்துச்சுன்னா 2500க்கு 2500 பிக்சல்ஸில் நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம்.